ஹாய். இப்போ நம்ம வந்துட்டு டைமண்ட் டாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 19 பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 18 வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துங்க அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் போயிட்டு ப்ராப்பரான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து கொஸ்டின் உள்ள போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செய்த பின் சென்று விடுகின்றனர். மீதமுள்ள வேலையை சி 2 நாட்களில் முடிக்கிறார். அவ்வேலையை முடிக்க ரூபாய் 1500 ஊதியமாக அளிக்கப்பட்டது எனில் பி மற்றும் சி பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா ஏவும் பின்னு ஃபர்ஸ்ட் வந்து செய்யறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 டேஸ் செய்வார், பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 டேஸ் செய்வார். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்தமாரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஸோ இப்போ என்ன வருங்க, இதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருமா, எல்சிஎம் எடுத்தாக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ 3 + 2 அப்போ 5/13 சொல்லிட்டு நமக்கு வரும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணாக்கா 1/6 வரும். ஓகேங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் 5 நாள் வந்து பார்த்தினாக்கா அவங்க வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 5 நாள் செய்த பின் தான் போயிருக்காங்க. அப்போ இன்ட்டு 5 போட்டால் என்ன வருங்க, 5/6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் என்ன இருக்குங்க, 1/6 ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது. இந்த 1/6 ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸில் முடிக்கிறார். யார் முடிச்சதை, சி தான் முடிச்சார். ஓகேங்களா? ஸோ அப்போ சி மட்டுமே அந்த வேலை செஞ்சிருந்தாருனாக்கா 12 டேஸும் செஞ்சிருப்பார். ஆமாம் தானே? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏ பி சி 3 பேருடைய எப்போ பிரச்சனையும் கற்றுச்சு. ஏ வந்து பார்த்தா 10 டேஸ், பி வந்து பார்த்தா 15 டேஸ், சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 டேஸ். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க கொஸ்டின்லங்க, வேலையை முடிக்க 1500 ரூபாய் ஊதியமாக அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? இவருக்கு 1500 ரூபாய், இவர் மட்டும் செஞ்சாக்கா 1500 ரூபாய், இவர் மட்டும் செஞ்சாங்க 1500 ரூபாய். சரிங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க, எனில் பி மற்றும் சி பெறக்கூடிய ஒரு நாளுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ வந்து காசு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் ஒவ்வொரு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த அமௌண்ட் எவ்வளோ, 1500 ரூபாய். அதில் 10 நாள் இவர் வந்து வேலை செய்யறாருனாக்கா டிவைட் பை 10. ஸோ அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை, இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, பி தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், பிக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோனாக்கா 100 ருபீஸ் வரும். சரிங்களா? சிக்கு வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணணும், 1000/12 பண்ணாக்கா 125 சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 100 + 125 225 ருபீஸ் 2 பேருக்குமான ஒரு நாளைக்கான அமௌண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தினாக்கா ஆப்ஷன் சி 225 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேக்ஸ் வேஷன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தினாக்கா ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.